அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி LI1. அதாவது இத பஞ்சபூத புள்ளியா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பஞ்சபூத புள்ளியா எப்படி பார்த்தோம் அப்படின்றத இந்த வீடியோவோட அட்டாச் பண்றோம். இன்னைக்கு சுவை தத்துவமா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அந்த புள்ளியோட லொகேஷன் அது எங்க இருக்கு அப்படின்னா, இந்த ஆள்காட்டி விரல்ல இந்த வெளிப்புற நகக்கோண முனையில் உள்ளதுதான் LI1. ஓகே, இந்த பாயிண்ட் அதாவது ரெண்டுமே காற்று காற்று பூதத்திற்குரியது தான். இதுல பெருங்குடலை ஒரு விதமான காற்றா பார்க்கணும், அதே மாதிரி நுரையீரலை ஒரு விதமான காற்றா பார்க்கணும். எல்லையில ஏர் பாயிண்ட் அப்படிங்கும் போது இது பெருங்குடல் நுரையீரல்ல வேலை பார்க்குற மாதிரி நம்ம இது ஒர்க் பண்ணோம். அப்ப இதுல எப்படி நம்ம உணவு முறையா பார்க்கலாம் அப்படின்னா, பெருங்குடல் அப்படின்றத நாம என்னவா எடுக்கணும் அப்படின்னா, நார்ச்சத்துடைய உணவுப் பொருட்களா பெருங்குடலை எடுத்துக்கிடலாம். அதே இது நம்ம போனோட்ட நுரையீரலை காரம் அப்படின்னு பார்த்தோம். காரம் அப்படிங்கும் போது இங்க சுண்ணாம்பு சத்துடைய பொருட்களை நாம எடுத்துக்கிடலாம். ஸோ நார்ச்சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இணையும் போது என்ன விதமான வேலைகள் நடக்குது, நம்ம இந்த பாயிண்டோட சேர்த்து நாம என்ன மாதிரி உணவை எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நார்ச்சத்து சுண்ணாம்பு சத்து இது ரெண்டுமே நமக்கு எலும்புகளோட வலிமைக்கு ரொம்ப 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 நல்ல ஒரு விஷயமா இருக்கக்கூடியது. ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க கால்சியம் குறைபாடா இருக்கு, இல்ல கால்சியம் டெபாசிட் ஆயிடுச்சு எலும்பு கிட்ட அப்படின்றனால பிரச்சனையா இருக்கும். இப்போ இதெல்லாம் இயக்கத்துல இருக்கும் போது நமக்கு இந்த எலும்புகளில் வலி வராது. ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் நார்ச்சத்துடைய உணவுப் பொருள்னா நல்லா மென்னு சாப்பிடுவோம். ஸோ அப்படி மென்னு சாப்பிடும் போது நமக்கு எலும்பாகிய பற்கள் உறுதியாகும், பற்கள் உறுதி பெறும். அந்த பற்கள்ல உள்ள பாக்டீரியா தொற்றுக்கள் அதெல்லாம் கொஞ்சம் நீங்க ஆரம்பிக்கும். அதாவது என்ன சொல்றது, நிறைய புழு வைக்குது, சொத்தப்பல்லாகுது அப்படின்ற பிரச்சனை எல்லாம் நீங்க நார்ச்சத்துடைய உணவுப் பொருட்களை நல்லா மென்னு சாப்பிடும் போது இது லங்ஸ்லயும் வேலை பார்க்குது. அப்படின்றனால நான் சொல்லக்கூடிய உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முருங்கைக்காய் அப்படின்னு எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையை விட முருங்கைக்காய், முருங்கைக்காயை நல்லா மென்னு சாப்பிட்றோம் அப்படிங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அங்க இடையில இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரிகள் கொண்டு அழிக்கப்படும். ஸோ இந்த பற்கள் ஈறுகள் வலுவாகும். நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த சில பேருக்கு அந்த பல்லுக்கு இடையில கேப் இருக்கும். அந்த மாதிரி கேப் இருக்கிறவங்க இது சாப்பிடும் போது சிக்கிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சிக்கிக்கிச்சு அப்படின்ற பிரச்சனை இருக்கிறவங்க அதை நல்லா கரெக்டா கிளீன் பண்ணிடணும், நல்லா வாயை கொப்பளிச்சிடணும். இல்லைன்னா இந்த உணவே என்னவாயிரும்னா அங்க தேங்கி பிற அந்த இடத்துல வீக்கம் ஏற்பட்டு எளிறு வீங்குறதுக்கு இது ஒரு காரணமாயிரும். ஸோ நார்ச்சத்துடைய உணவுப் பொருள் எடுக்கணும், நல்லா மென்னு சாப்பிடணும், அப்பனாதான் அது ஜீரணம் நடைபெறும் அப்படின்றத எடுத்துக்கோங்க. சரி, நம்ம உடம்புக்கு நார்பொருள் ஏன் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, அது கழிவுகளை திரட்டி வெளியே அனுப்பக்கூடியதுதான் நம்ம உணவில் உள்ள நார்பொருளினுடைய வேலையா இருக்கு. ஸோ கழிவுகளை வெளியேற்றுது அப்படிங்கும் போது இது நமக்கு குடல் அசைவை நல்லா கொடுக்கும், குடலை கிளீன் பண்ணக்கூடிய. பொதுவாவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நார்ச்சத்துடைய உணவுப் பொருட்கள் மலச்சிக்கலை போக்கும் அப்படின்றதுதான் காமனா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ காமனா இந்த நார்ச்சத்துடையது மலச்சிக்கலை போக்கும் அப்படின்னா அது எந்தெந்த மாதிரி எல்லாம் பயன்படுது அப்படிங்கும் போது இது எல்லா இடத்துலயும், அதாவது உள்ள போகும்போது உங்களுக்கு இன்டெஸ்டைன்ல உள்ளது, ஸ்டொமக்ல உள்ளது, இது எல்லா விதமான கழிவுகளையும் ஒன்று திரட்டி நல்லா கிளீன் பண்ணுது. அப்ப இது என்ன ஆகுதுன்னா, குடல் இயக்கம் நல்லா இருக்கு. குடல் இயக்கம் நல்லா இருக்குன்னா கண்டிப்பா செரிமானம் நல்லா இருக்கும். ஸோ மலம் சிக்கல் இல்லாம போகுது. மலம் சிக்கல் இல்லாம போச்சுனாவே அங்க பெருங்குடல்ல இருந்து உருவாகக்கூடிய நீர் நல்ல நீராக உருவாகும். ஸோ ரத்தத்தில் நமக்கு தேவையில்லாத கழிவுகள் தேங்காம இருக்கும். நல்ல கழிவு வெளியேறிடுச்சுன்னா சுத்தமான நீர் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்ப ரத்தமும் சுத்தமாகும். இன்னொரு விஷயமா நாம இதை பார்க்கும்போது இந்த குடல் அசைந்து அதுல உள்ள கழிவெல்லாம் நீக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அது எதா இருக்கும்னா நல்ல மூச்சு, நல்ல சுவாசம் நடைபெறதுக்கும் நமக்கு காரணமா இருக்கும். ஸோ இந்த மூக்கடைப்பு, இந்த மாதிரி இழப்பு இப்படி இருக்கிறவங்க எல்லாம், வெறும் மலச்சிக்கல் இருக்கிறவங்க மட்டும்தான் நார்ச்சத்துடைய உணவுப் பொருளை எடுக்கணும்னு இல்லை. சுவாசத்தில் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களும் இந்த மாதிரி விஷயத்த எடுக்கலாம்.
எப்படின்னா நீங்க இதை யோசிச்சு பாருங்க, நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னா வயிறு தும்முன்னு இருக்கும். அந்நேரம் மூச்சு வாங்க நமக்கு வந்து சிரமமா இருக்கும். ஏன்? அங்க வந்து குடல் அசைறதுக்கு கூட இடம் இல்லாத ஒரு தன்மை வந்து அங்க இருக்கு. அதே இதுதான் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா வயிறு தும்முன்னு இருந்துகிட்டு அப்படி வந்து அசையவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சுவாசம் வந்து அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த நார்ச்சத்து உள்ள உணவுகளை வந்து இவங்க ஆஸ்துமா பேஷண்ட், அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க, இவங்களுமே வந்து அடிக்கடி வந்து உணவுல சேர்த்துக்கணும். நம்ம தானியங்கள்ல வந்து நல்ல நார்ச்சத்து உடையது, அதோட வந்து சுண்ணாம்பு சத்தும் இணைந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேழ்வரகு. கேழ்வரகு வந்து நல்ல ஒரு நார்ச்சத்தும் சுண்ணாம்பு சத்தும் உடையது. அதை வந்து நல்லா மென்னு சாப்பிடும்போது தான் நமக்கு வந்து உமிழ்நீர் உற்பத்தி வந்து மிகுதியாகும். ஸோ நமக்கு நல்ல ஒரு டைஜஷன் இருக்கும். எல்லாத்தையுமே வந்து ஒரு கஞ்சியா வச்சு குடிக்கிறத விட இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து நீங்க வந்து ஒரு அடையா பண்ணி சாப்பிடுங்க. நல்லா தட்டி அடையா வந்து நல்லா மென்னு சாப்பிடும்போது அது ஒரு நல்ல ஒரு ஜீரணத்துக்கும் வழிவகுக்கும். உங்களுக்கு இந்த பிரச்சனையும் சரியாகும். சைனஸ் முதற்கொண்டு வந்து சரியாகும். ஏன்னா அந்த சுவாச பாதை வந்து கிளீன் ஆகும்போது உங்களுக்கு அது எங்க எல்லா இடத்துலயும் உள்ள கழிவுகளை வந்து திரட்டி வெளியே கொண்டு போறதுதான் இந்த நார்ச்சத்தோட வேலை. அப்படின்றப்போ இது நார்ச்சத்துடைய இன்னொரு பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா வாழைத்தண்டு வந்து சொல்லலாம். வாழைத்தண்டு வந்து குடிக்கும் போது என்ன ஆகுது? கல்லு கூட உடைச்சு வெளியேறுது இல்லையா? அப்ப வந்து அது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் சேர்த்து வெளியேறுது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கழிவு நீக்கம் நடைபெறணும். நல்ல ஒரு சுத்தமான சுவாசம் வந்து நமக்கு கிடைக்கணும். மலம் வந்து சிக்கல் இல்லாம இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நார்ச்சத்துடைய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கோங்க. இத வந்து நீங்க வாரத்துல 2 முறை அல்லது 3 முறை அந்த மாதிரி. ஏன்னா நல்லதுன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் அதையவும் சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. உங்களுக்கு தேவையானவங்க வந்து வாரத்தில் 3 முறை கூட எடுத்துக்கிடலாம். மற்ற நபர்கள் வந்து வாரத்தில் 2 முறை இல்லைன்னா 1 முறையாவது வந்து இதை வந்து எடுத்துட்டே வரும்போது நமக்கு வந்து கழிவுகள் உடலில் தேங்காமல் நம்மளை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உதவும். உணவு பழக்கம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க உணவை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது ரொம்ப அற்புதமா உங்களுடைய உடல்நிலை வந்து ஆரோக்கியம் பெறதை வந்து நீங்களே பார்க்க முடியும். ஸோ அக்குபஞ்சர் நீடிலோட சேர்த்து இந்த இதையும் சேர்த்து உணவு முறையும் சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது தான் நம்மளால வந்து கண்டிப்பா வந்து ஒரு முழுமையான ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும். இல்ல இப்ப இதே எடுத்துக்கோங்க, நீடில் வந்து போடுறோம், ஓகே சரியாகுது. மறுநாள் அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய உணவை சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி இல்ல சளி வந்து மேலும் மேலும் தேங்கக்கூடியதை சாப்பிடுறாங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ண முடியும்? திரும்ப திரும்ப வந்து நோய் வந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப அந்நேரத்துக்கு சரியாகும், திரும்ப வரும். ஸோ உணவு பழக்க வழக்கத்தை வந்து நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா நிரந்தரமான தீர்வா வந்து இருக்கும். அக்குபங்க்சர் என்னும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.